இப்படி வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஒரு நல்ல வில்லனிசம், ஒரு நல்ல கிராமம், அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய ஊர் பஞ்சாயத்துலாம் கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சொத்து தகராறு, அந்த சொத்து தகராறு நான் பெரியவனா, நீ பெரியவனாங்கிற ஒரு விஷயம் தான் வச்சுங்களேன். அதை வச்சுன்னு ஒரு படமாக தான் சின்ன கவுண்டர் அப்படிங்கிற கதையும் முழுதாக அமைக்கப்பட்டது. பட் இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு பயம். அது என்ன பயம் அப்படின்னா, இந்த படம் எப்படி சார் போகும், இவ்வளோ சைலண்டாக இருக்கு, படத்தில் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு விஜயகாந்த், ஃபைட் இருக்கு ஆனால் அந்த ஆக்ரோஷம் இல்லையே, அந்த ஃபைட்டு முடிஞ்சவரை கூட துண்டு எடுத்துட்டு போட்டு நான் வந்துட்டேன் அத்தா அப்படி எவ்வளோ சைலண்டா. ஸோ எல்லாரும் என்ன இருப்பாங்க, அந்த கலைஞ்ச முடியும் வேர்த்து ஊற்றி அப்படியே வந்து, ஏன்னா அதுக்கு முதல் படத்துலலாம் அந்த வில்லனோட சண்டை போடுறது அப்படின்னா புலன் விசாரணையில் வந்து சரத்குமார் சாரோட ஒரு ஃபைட் இருக்கும். அந்த பாக்ஸிங் இதில் ஃபைட்டு போடுற மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. அதில் வைக்கும்போது அடித்து துவைச்சு அப்படி திரும்பி அப்படின்னாருன்னா அப்படியே தலைமுடியெல்லாம் அப்படி ஆடும், வேர்த்து ஊற்றும், அப்படி இருக்கும். இதில் பார்த்தா சீவனை தலை கலையாது, அதை ஏற்றி சீவி கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து கேரக்டர், அதுக்கப்புறம் என்னென்னா இந்த படத்தில் ஃபைட்டு மட்டும் ரொம்ப நார்மலாக இருக்கு அப்படின்னு நினச்சா, ஒரு பக்கம் கதையிலையும் பார்த்தா அவர் தலை குனிகிற மாதிரி சீனு. அவர் வந்து அந்த ஊரே வந்து சொல்கிறாங்க, சின்ன கவுண்டரா அந்த தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது தலை குனிகிறதும், அப்புறம் அதை ப்ரூவ் பண்ணுறதும்,